என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. 96 தத்துவங்களில் 60 தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்து வருகின்றோம். இதுவரை மனத்தின் காரியமாகிய விகாரம் 6, புத்தி மற்றும் அகங்காரத்தின் காரியமாகிய குணங்கள் 3 ஆகிய 9 தாத்வீகங்கள் பற்றி சிந்தித்தோம். அடுத்து சித்தத்தின் காரியமாகிய சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி ஆகிய அவத்தைகள் 3 பற்றி 2 பதிவுகளாக சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த பதிவு. ஆன்மா தொடக்கத்தில் அதிகாரண தேகம், காரண தேகம், அதிசூட்சும தேகம் ஆகியவற்றை பெற்றாலும் சுழுத்தியாகிய உறக்க நிலையில்தான் இருக்கின்றது. சூட்சும தேகம் பெற்ற பிறகே சொப்பனமாகிய கனவு நிலையையும், தூள தேகத்தை பெற்ற பிறகே சாக்கிரமாகிய நனவு நிலையையும் பெறுகின்றது. அதன் பிறகு இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் விழிப்பு, கனவு, உறக்கம் எனும் 3 நிலையும் உண்டாகின்றது. சூட்சும தேகத்தில் 4 தேக உரை உண்டு. அவை ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். தூள தேகத்தில் ஒரு தேக உரை உண்டு, அது அன்னமய கோஷம். அனுபவத்தை பதிவு செய்யும் திறன் கொண்ட இன்ப உடம்பாகிய ஆனந்தமய கோஷம். அனுபவத்தை ஆராய்ந்து பார்க்கும் திறன் கொண்ட அறிவு உடம்பாகிய விஞ்ஞானமய கோஷம். அனுபவத்தை எண்ணங்களால் நினைத்து உணரும் திறன் கொண்ட மன உடம்பாகிய மனோமய கோஷம். மனோமய கோஷம் எண்ணியதை சூட்சும தேகத்திற்கு அனுபவமாக்கி அந்த அனுபவத்தை செயல்படுத்த உதவும் வலி உடம்பாகிய பிராணமய கோஷம். இந்த 4ம் சேர்ந்ததுதான் சூட்சும தேகம். இந்த சூட்சும தேகம் சொப்பன செயல்களை உடையது. சூட்சும தேகத்தின் அனுபவங்களை கொண்டு தூளத்தில் செயல்பட்டு அறிவாக்க உதவும் திறன் கொண்டது அன்னமய கோஷம், அதாவது உணவு உடம்பு. இந்த தேக உரை போர்த்த